கார்த்திக் ரேவதி சீரியல்ல ரேவதி வாந்தி எடுக்கிறாங்க. இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாரும் என்ன அலப்பறை பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரேவதி வாந்தி எடுக்கிறாங்க. அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு வீட்டில் மயில் வாகனம், ரோகிணி இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடேயப்பா, நம்ம இவ்வளவு நாளா எதிர்பார்த்தது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கார்த்தி மாப்பிள்ளை கெட்டிக்காரர் தான். இனிமே அவங்க வாழ்க்கையில வசந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிடுறாங்க. ரோகிணி, இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேங்கிறாங்க. அப்படியா, என்னங்க, என்ன விசேஷம், என்ன என்னைக்கும் இல்லாத இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. ரேவதி கர்ப்பமா இருக்கா, இந்த விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும்னு சொல்றாங்க மயில்வாகனம். அப்படியா, நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாமையில போகணும், தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமேங்கிறாங்க. ஆமா ரோகு, இப்போதைக்கு யாரும் போக வேண்டாம், மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மயில்வாகனம் சொல்லிடுறாரு. ரோகிணி ரேவதியை எப்படியாவது பார்க்கணுன்னு ஆசையோடு இருக்காங்க. இங்கே மயில்வாகனம் யாருக்கும் தெரியாமல் கார்த்தி மாப்பிள்ளைக்கிட்டு வாழ்த்து சொல்லணுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போது யாருக்கும் தெரியாமல் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு மயில்வாகனம் தான் முதல்ல போகிறாரு. சகல, இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சகல, வாழ்த்துக்கள்ங்கிறாங்க. என்னங்க, எதுக்கு இப்போ ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அசத்துறீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. அதெல்லாம் சொன்னால் புரியாது உங்களுக்கு, இந்த நாளெல்லாம் கொண்டாடணும் சகல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஊட்டி விடுறாங்க. கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. அப்போது ரோகிணி வரது தெரிஞ்சுட்டாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் மயில் வாகனம், ஐயோ ரோஹிணி வந்துட்டா, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது ரோகிணியும் வந்து ஸ்வீட்டோட வராங்க. வந்ததும் கார்த்திக்கு தான் ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்தாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை எங்ககிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டை ஊட்டி விட்றாங்க. அப்போவும் கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க கார்த்தி. அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்ல போகும்போது கரெக்டாக சுவாதி வந்துட்டாங்க. சுவாதி வந்தது தெரிஞ்சதும் ரோகிணி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. சுவாதியும் வர்றாங்க. சுவாதியை பார்த்ததும், என்ன சுவாதி, என்ன இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா, எங்ககிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்கீங்க. சரி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கிறாங்க. இதை பார் சுவாதி, நீ என்ன என்கிட்ட நீ சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க. என்ன மாமா, இது எப்படி நான் போய் உங்ககிட்ட சொல்லுவேன்? அச்சோ, எனக்கு வெக்கமாக இருக்குது, ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க. சுவாதி, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ப்ரொமோஷனுங்கிற, இன்னும் நீ காலேஜே முடிக்கலையே, எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க கார்த்தி. அடப்போங்க மாமா, சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு இருக்காங்க சுவாதி. எல்லாருமே ஒரே மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே. சரி எல்லாத்தையும் வர வச்சு கேட்டுற வேண்டியதா அப்படின்ட்டு கார்த்தி மயில்வாகன்ட்ட கூப்பிட்றாங்க. அடுத்தது ரோகிணி, சுவாதி இவங்களையும் கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள், என்னாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? நீங்கள் எல்லாரும் ஸ்வீட் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து ஊட்டி ஊட்டி எனக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பெரிய சாதனை பண்ணிட்டேன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. அட போங்க சகல, எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் அப்பாவை போகிறீங்க, ரேவதி அம்மாவை போகிறா, நம்ம வீட்டுக்கு புது வாரிசு வரப்போகுதுங்கிறாங்க மயில்வாகனம். இதை கேட்ட கார்த்தி, அட இதுக்கு தான் இவ்வளோ பெரிய அழுப்புறையா? அட அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவள் ஏதோ சாப்பிட்டது சேரல, அதனால் வாந்தி எடுத்திருக்கா, இதுக்கு போய் இவ்வளோ பெரிய விசேஷமாக கொண்டாடுறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் சப்புனாச்சு. என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சுவாதி. ஆமாம் சுவாதி, ரேவதிக்கு ஜுரம் அடிக்குது, வாந்தி எடுக்கிறா, சாப்பிட்டது எதுவும் சேரல, உடனே ஹாஸ்பிட்டல் போயாகணும், நீங்கள் ரேவதி பிடிவாதமாக வரலன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் தான் வற்புறுத்தி கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கே ராஜராஜனும் வந்துட்டு, அடடா, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமான விஷயம்னு நினச்சேன், ரேவதி வாந்தி எடுத்ததும் புது உறவு வரப்போகுது, நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன், இதை பாருமா ரேவதி, உடனே நம்ம டாக்டர் போய் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் போகலை அப்படிங்கிறாங்க ரேவதி. எல்லாரும் சொல்லி கேட்கவே இல்லை ரேவதி. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதுவும் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, இதை பாரு ரேவதி, இதுக்கப்புறமா நான் பொறுமையாக அமைதியாக கூப்பிட்டுட்டு இருப்பேன்னு நினைக்காத, நான் கூப்பிட்டா நீ வர முடியுமா முடியாதா? தண்ணியில் அதிக நேரம் இருந்ததுனால இப்போ உனக்கு ஜுரம் வந்துருச்சு, அதனால தான் இப்போ மாத்திரை சாப்பிட்டும் கூட உனக்கு சேராமல் வாமிட் ஆகிட்டு இருக்குது, இப்போ நீ டாக்டரை போய் செக்அப் பண்ணிட்டு வர்றது தான் ரொம்ப நல்லது, கிளம்பு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரேவதி மறுக்க முடியாமல், சரி மாமா நீங்கள் சொல்லி நான் வராமல் இருப்பேன், நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட காரில் கிளம்பி போகிறாங்க ரேவதி. ராஜராஜன் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ரேவதி கர்ப்பமாக இருக்கான்னு நான் எவ்வளோ சந்தோஷமாக ஓடி வந்தேன் தெரியுமா, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஏதோ நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு ஆசையாக ஓடி வந்தேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சேங்கிறாங்க. அட என்னப்பா, இதுக்கு போயா நீ வருத்த கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இப்போ தான் என் பேரனும் பேத்தியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, இனிமேல் சந்தோஷமான நாட்கள் தான்ப்பா, கூடிய சீக்கிரம் ரேவதியும் கர்ப்பமாகத்தான் போகிறான், அந்த செய்தி நம்ம எல்லாரும் கேட்கத்தான் போகிறோம், அதெல்லாம் நல்லா தான் நடக்க போகுது, இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு, ஏதோ சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து வந்த ரேவதி இப்போ என் பேரன் கூட சேர்ந்துட்டல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா, தைரியமாக இரு, சாமுண்டீஸ்வரியோட கோபம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஓங்கிக்கிட்டு இருக்க போது பார்ப்போம், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறங்கி வந்துதான்ப்பா ஆகணும், கண்டிப்பாக தான் மக வேணும்னு வருவா,
அப்போ பாரேன் எல்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம்தான்ப்பா இருக்கும். என் பேத்தி நிச்சயமாக நல்ல செய்தி சொல்லத்தான் போகிறா பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அம்மா நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. சாமுண்டீஸ்வரி பண்ணுற அட்டகாசனால வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போச்சுமா. ஏதோ ரேவதி வாந்தி எடுத்திருக்கான்னு சொன்னதுமே நான் சந்தோஷத்தில் ஓடி வந்தேன். கர்ப்பமாக இருக்கா, இனிமேல் நம்ம கவலையெல்லாம் தீர்ந்ததுன்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னமும் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையேங்கிறாங்க. அது நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும்பா, தைரியமாயிரு அப்படிங்கிறாங்க பாட்டி. அவளுக்கு திடீர்னு காய்ச்சல் வர என்னம்மா காரணம்னு கேட்குறாங்க ராஜராஜன். அது ஏன்பா கேட்குற? பௌர்ணமி நிலா வெளிச்சத்துக்கு குளத்துக்கு போனாங்க. சரி புருஷ மண்டாட்டி 2 பேரும் பேசிட்டு சந்தோஷமா வரட்டுன்னு நான் அனுப்பி வச்சேன். அங்கே போய் பார்த்தா அவள் ஏற்றி வச்ச விளக்கு அணையாமல் இருக்கணுங்கிறக்காக விடிய விடிய தண்ணியிலேயே கைகோர்த்து நின்று இருக்கா. சின்ன சின்ன விஷயங்கள்ல இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையோடு இருந்திருக்கா. அதனால தண்ணியிலேயே இருந்ததுனால தான்ப்பா காய்ச்சல் வந்திருக்கு. என் பேரை மேலே உயிரையே வச்சிருக்கா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் யாராலும் பிரிக்க முடியாது. ஆனால் ஏதோ இந்த தீபம் அணையாமல் பார்த்துக்கணுமேங்கிறக்காக அவள் தண்ணியில் நின்னா காய்ச்சல் வந்துடும்னு கூட பொருட்படுத்தாம தண்ணியிலேயே நின்றுட்டு வந்துட்டாப்பா. அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. நீ பயப்படாத ராஜரசா. பேரன் கார்த்தி இருக்கான், அவன் பார்த்துக்குவான், தைரியமாக இருக்கிறாங்க பாட்டி. அம்மா பார்த்தீங்களா, நம்ம மாப்பிள்ளை மேலே என் பொண்ணு ரேவதி எவ்வளோ பாசமாக இருக்கா. ஆனால் சாமுண்டீஸ்வரி தான் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. இவங்க மேலே கோபத்தையே கொட்டி தள்ளுறா. நான் என்ன தான் செய்யட்டுங்கிறாங்க. இதை பார்ப்பா, இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா. என் பேரனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறமா அவளாம் மன்னிப்பு கேட்பா. நீ தைரியமாக இரு, அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி ராஜராஜனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ராஜராஜன் பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, ரேவதி வாந்தி எடுக்கிறான்னு சொன்னதும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரி சந்தோஷமான விஷயம் தானே. ஒரு எட்டி வந்து பார்த்துட்டு சகலைக்கு வாழ்த்து சொல்லான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரேவதி தண்ணியில் நின்று தான் அவளுக்கு காய்ச்சல் வாந்தி ஆயிருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. சரி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் சரியாக போயிடுங்கிறாங்க மயில்வாகனம். ஆனால் இப்போ கூட அத்தை மனசு மாறல பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு மயில்வாகனம். இதை பார்ப்பா மயில், நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குப்பா. அந்த தெய்வத்தை தானே நம்ம நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த சாமுண்டீஸ்வரியோட கல்லான மனசை மாற்றிடும். அதுக்கப்புறம் அவளும் நம்ம கூட சேர்ந்து வந்து சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறா, வேணா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அம்மா உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கணுமே, அவள் இப்படியே இருக்காளே தவிர ஒரு துளி மாற்றம் தெரியலைங்கிறாங்க ராஜராஜன். இங்கே ரேவதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு ரேவதி, நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. நம்ம போனோமா வந்தோமான்னு இருக்கணும். திரும்ப அந்த ஆற்று குளத்து பக்கம் போய் தண்ணிக்குள்ளே நின்னதுனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. நேற்றே ஹாஸ்பிட்டல் போயிருந்தா இப்போவே சரியாயிருக்கும். ஆனால் நீ வரமாட்டேன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ பாரு, எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப சோர்வாக இருக்க. இப்படியெல்லாம் மூட நம்பிக்கையோடு செய்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் நீ உன் உடம்பு வருத்திக்கிட்டு தான் என் மேலே அன்பு பாசம் காட்டணும்னு இருக்க என்ன. ஆனால் மனசில் மரியாதையும் மதிப்பும் ஒரு அன்பு பாசம் இருந்தால் அது தன்னால் தெரிய வரும். நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கார்த்தி திட்டுறாங்க. இது கேட்ட ரேவதி, இதை பாருங்க மாமா, என் வாழ்க்கையில் நீங்கள் இல்லாமல் இனிமேல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவுசெய்து நீங்கள் எப்போவும் என் பக்கத்துலேயே இருக்கணும்னு தான் நான் கேட்குறேன். என்னோட ஆசை நிறைவேறணுமாமாங்கிறாங்க. இதை பாரு ரேவதி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இனிமேல் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. எப்போவுமே நீ என் பக்கத்தில் தான் இருப்ப. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் நான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ரேவதிங்கிறாங்க. இது போதும் மாமா, இந்த வார்த்தைக்காகத்தான் நான் காத்திருக்கேங்கிறாங்க ரேவதி. அந்த விளக்கு அணைஞ்சிட்டா ஒருவேளை நம்ம பிரிஞ்சிடுவோன்னு நான் பயந்துட்டு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இந்த விளக்கு அணையக்கூடாதுன்னு. அதனால தான் மாமா நான் ஏற்றி வச்ச விளக்கு, அதுவும் உங்களை நினச்சி நான் ஏற்றி வச்ச விளக்கு அணையக்கூடாது. அப்படி தான் நான் நினச்சி அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கிட்டேங்கிறாங்க. இதை பாரு, ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இதெல்லாமா நீ இப்படி நம்பிட்டு இருப்ப? இப்போ பாரு, உனக்கு தான் பிரச்சனை. யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக நீ போய் தண்ணியில் விடிய விடிய உட்காந்துருப்பியா? என்ன ரேவதி, நான் சொன்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கார்த்தி திட்டும்போது, கார்த்தியும் ரேவதியும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அந்த பக்கமாக வராங்க. வரும்போது அப்போ ரேவதி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வராங்க கார்த்தி. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி, ஐயோ என்னது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குக்கா. இவன் இதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா ஒருவேளை அவள் ஏதோ விசேஷமாக இருப்பா போல இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு நாம் நினச்சோம். இங்கே என்னடான்னா இப்போ அடுத்த தலைமுறைக்கு வழி போட்டாங்க போல இருக்கு. அக்கா இதை விடக்கூடாதுக்கா. ஒருவேளை ரேவதி கர்ப்பமாக இருப்பாளா, நம்ம போய் விசாரிக்கலாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நர்ஸு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க 2 பேர் எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, அதுக்கு டாக்டர் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா தலை மேலே கை வைக்கிறாங்க. பாத்தி அக்கா, நான் சொன்னேன்ல, பாத்தியா நான் சொன்னது உண்மையாக போச்சு பாரு. இப்போ ரேவதி கர்ப்பமாக இருக்கக்கா. கார்த்தி பையில பிடிக்காத மாதிரி இருந்துட்டு இப்போ அவங்க கூட சேர்ந்து இப்போ வாழ்க்கையே நடத்த ஆரம்பிச்சிட்டா. அக்கா இதெல்லாம் நம்மளை எதிர்த்து உனக்கு சவால் விடுற மாதிரி இந்த ரேவதி பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைக்காங்கிறாங்க. சந்திரா சொன்னதும், இதை பாரு சந்திரா, நீ கொஞ்சம் அமைதியாரு, என்னதான் நடக்குதுன்னு நம்ம நேராக போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிக்கா, என்னமோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி நேராக போய் பார்க்குறாங்க. ரேவதி எதிர வரதே தெரியாத மாதிரி சாமுண்டீஸ்வரி அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ ரேவதி பார்த்துட்டு, மாமா அங்கே பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எனக்கு எதுக்கவே போகிறாங்க, ஆனால் கண்டுக்காத மாதிரி போகிறாங்க, எனக்கு மனசு
மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. அப்போ கார்த்தி ஆறுதல் சொல்கிறாங்க, இதா பாரு ரேவதி, உங்கள் அம்மாவை பற்றி தான் தெரியுமல்ல, தெரிஞ்சும் நீ ஏன் இப்போ அவங்கள நினச்சி வருத்தப்படுற, அவங்களா பேசுவாங்க, நீ கவலைப்படாதீங்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் டாக்டர் போய் பார்க்குறாங்க. சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. கார்த்தி திரும்ப ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களும் கண்டுக்காமல் போகிறத பார்த்த சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா பாத்தியா என் பொண்ணு ஏன் முன்னாடியே இப்படி காணாமல் போகிறாளேங்கிறாங்க. அக்கா விடுக்கா பார்த்துக்கலாம், அவளுக்கு இருக்கிற திமிருக்கு அப்படி தான் போயிட்டு இருப்பா, ஒரு நாள் திமிர அடுங்க, அப்போ உன்னை தேடி வருவா பாருக்காங்கிறாங்க. இல்லை சந்திரா, என்னமோ ரேவதி கர்ப்பமாக இருப்பாளோன்னு தோணுது, ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம ஒரு வேலை கவனிக்காமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற என் மனசு உறுத்துது சந்திராங்கிறாங்க. என்ன கணிகை, நீயே வலிக போய் வளகாப்பெல்லாம் போட்டுருவ போல இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கா. இந்த கார்த்தி பையனையும் ரேவதியும் பிரிக்கணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா அவங்க 2 பேரும் எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்கன்னு இப்படி பதட்டப்படுறியாக்கா. ஒருவேளை ரேவதி வந்து கர்ப்பமா இருக்கான்னு சொன்னா நீ ஏத்துக்குவியாக்கா அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. ஐயோ அது வேண்டவே வேண்டாம், அந்த கிழவி குடும்பத்துல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் அந்த டிரைவர் என்னை ஏமாத்திருக்கான், அப்படிப்பட்டவனை நான் மாப்பிள்ளையாவும் ஏத்துக்க மாட்டேன், இதுலயே என் பொண்ணுக்கு புருஷனாவும் ஏத்துக்க மாட்டேன், இதுல வேற அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டா நிச்சயமா அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கவே முடியாது சந்திரா. நம்ம அம்மாவோட சாவுக்கு காரணமான இந்த கார்த்தி பையன் திரும்ப நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ போய் இந்த ரேவதி வாந்தி எடுக்கிறதா நான் எப்படி ஏற்றுக்குவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா நாம ஏன் இப்படி ஒன்றும் தெரியாமல் அடிச்சிட்டு கிடக்கணும், இருக்கா நான் போய் இப்போவே டாக்டர் அம்மாவை பார்த்து கேட்டுட்டு வரேங்கிறாங்க. சரி சந்திரா போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சந்திராவை அனுப்பி வைக்கிறாங்க. சந்திராவும் டாக்டர் அம்மா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்ததும் ஏமா என்ன உங்களுக்கு அப்படின்னு பிரச்சனையும் கேட்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரேவதி கார்த்தி 2 பேரும் இப்போ வந்துட்டு போகிறாங்கல்ல, அவள் எங்கள் அக்கா பொண்ணு தான், எதுக்காக வந்தா என்னன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் அடுத்தவங்களை பற்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க நல்லா ஜுரம்னு சொன்னாங்க, மாத்திரை கொடுத்தோம், அப்போ நிற்காம வாந்தி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி மாத்திரையை போட்டும் வாந்தி நிற்கலைன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சாதாரண காய்ச்சல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வாமிட் வர்றதுக்கான காரணம் அவங்க வேலை கர்ப்பமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சந்திரா, என்னது கர்ப்பமாக இருக்காளா, ஐயோ இதை விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்ச சந்திரா, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவள் கர்ப்பமாக இருக்காளாங்கிறாங்க. ஏமா ஏன் இப்படி சாக்காகிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் என் அக்கா பொண்ணு தான், எனக்கும் மக மாதிரி தான், இல்லை சந்தோஷத்தில் நான் உளறிட்டேங்கிறாங்க. சந்திரா அப்படியா, அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் அப்படி நான் உறுதியாக சொல்ல முடியாதுன்ட்டாங்க. இதை கேட்ட சந்திரா, சரி டாக்டர் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட முழுசு அப்படியே மறைக்கிறாங்க. அக்கா அவங்க ஏதோ கன்ஃபியூஷன் பண்ணி விட்றாங்கக்கா, அவள் உறுதியாக அவளுக்கு காய்ச்சலா இல்லை கர்ப்பமானு ஒன்றுமே தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஆனால் அவளை அப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக கர்ப்பமாயிடுவாக்கா, அப்புறம் என்ன நடக்கும் உனக்கே தெரியுமில்ல, நம்மளை எல்லாம் தூசா தூக்கி எறிஞ்சிருவா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இதை கேட்டு சந்தோஷப்படுறதா இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு நினச்சி வருத்தப்படுறா, இப்படியே குழப்பத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே யாரையுமே காணா, என்னது வீட்டில் ஒருத்தரையுமே காணுமே அப்படிங்கிறாங்க. அக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி பையன் தான், அவன் தான் இந்த ஒரு விசேஷம்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பானா இருக்கும், அதான் நம்ம வீட்டு ஆளுங்க அத்தனை பேர் மூட்டை முடிச்சோட போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்லவும், அப்படியா சரி வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி உட்காந்துருக்காங்க. ராஜராஜன் வராங்க, பின்னாடியே மயில் வாகனம் ரோகிணி சுவாதி இவங்க எல்லாரும் வரும்போது எல்லாரும் எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி அதிகாரமாக கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஏதோ ரேவதி வாந்தி எடுக்கிறான்னு சொன்னாங்க, அதான் சரி மனசு கேட்கல பார்த்துட்டு வரலான்ட்டு போனாங்கிறாங்க. எது வாந்தி எடுத்தாளா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஆமாத்த ரேவதி கர்ப்பமாக இருப்பாளோன்னு எல்லாரும் ஒரு சந்தேகம் ஒரு சந்தோஷம், அதான் போய் பார்த்தோம் அப்படின்னு மென்னு மொழிங்க பேசுகிறாரு மயில் வாகனம். அத்தே சொல்லலான்னு நினச்சேன், சரி விடுங்கத்த, ரேவதிக்கு நம்மளுக்கு தான் எந்த சம்மந்தமே இல்லையே, ஏதோ மனசு கேட்காம நாங்களும் எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம், திரும்பவும் அவளை பற்றி எதுவும் பேச வேண்டாம், அவள் கர்ப்பமாக இருந்தால் என்ன அப்படி இல்லைன்னா தான் என்ன, நமக்கு என்னத்த அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனாலும் சாமுண்டீஸ்வரி விடுறதா இல்லை. இல்லை மாப்பிள்ள இப்போ எதுக்காக நீங்கள் போனீங்க, ரேவதிக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் கேட்குறாங்க. அப்போ மயில் வாகனம் சிரிச்சுக்கிட்டே, அடடா அத்தைக்கு ரேவதி மேலே எவ்வளோ அக்கறை கர்ஷனம், கர்ப்பம்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களும் போக வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பற்றி யோசிக்கிற மாதிரி இருக்குது. மயில் வாகனம் அப்பாடா எப்படியோ அத்தை கதில் போட்டு வச்சாச்சு, இவங்க கண்டிப்பாக ரேவதியை போய் பார்க்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மயில் வாகனம் ரூமுக்கு வராங்க. அப்போ ராஜராஜன் மயில் வாகனத்தை கூப்பிட்டு மாப்பிள்ள ஏன் இப்படி போய் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அத்தை போய் ரேவதியை பார்ப்பாங்கங்கிறாங்க. அது உண்மையாக நடக்குது.